லேடிஸ் அண்ட் ஜென்டில்மன், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலான்னு பார்த்தா யார்கிட்ட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுனே எனக்கு ஒரு பெரிய டவுட்டாக இருக்குது. பிகாஸ் இந்த டேக்ஸு சார்ஜஸ் இந்த மாதிரிலாம் யார் எவ்வளோ பிடிப்பாங்க, நாளை பின்ன எனக்கு டிமேட் அக்கௌண்ட்டில் ஒரு சின்ன பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா அந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு எல்லாருக்குமே டவுட் இருக்கும். இதை தாண்டி எந்த புரோக்கர் இருக்கிறதுலே பெஸ்ட்டு, யார் நமக்கு பெஸ்ட்டாக சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்கன்னு ஒரு டவுட் இருக்கும். இந்த வீடியோவில் இந்தியாவில் இருக்க டாப் 3 புரோக்கர்ஸ் யார் அண்ட் தென் அவங்க எவ்வளோ சார்ஜ் பண்ணுவாங்க, அவங்களோட சர்வீஸ் எப்படிலாம் இருக்கும், இந்த மாதிரி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணல இருக்கேன். டாப் 3 புரோக்கர்ஸ் யாருன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் பிளேஸில் Zerodha இருக்காங்க, செகண்ட் பிளேஸில் Groww இருக்காங்க, தேர்ட் பிளேஸில் Angel One இருக்காங்க. அதாவது இந்தியாவில் இருக்க எல்லாருமே இந்த 3 புரோக்கர்ஸ் கிட்ட தான் அதிகமாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த 3 புரோக்கர் தாண்டி மற்ற புரோக்கர்ஸ்லாம் எந்தெந்த பொசிஷனில் இருக்காங்க, யார்கிட்ட எவ்வளோ கிளைண்ட்ஸ் இருக்காங்க, இது எல்லாமே நான் போன வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. Zerodha, Groww இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் புரோக்கர்ஸில் வருவாங்க. Angel One இவங்க ஒரு ஃபுல் சர்வீஸ் புரோக்கர். அதாவது இந்த டிஸ்கவுண்ட் புரோக்கர்ஸ்க்கும் ஃபுல் சர்வீஸ் புரோக்கர்ஸ்க்கும் என்ன தான் டிஃப்ரென்ஸ்னு பார்த்தோம்னா, டிஸ்கவுண்ட் புரோக்கர்ஸில் பார்த்தீங்கன்னா காஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இவங்க கிட்ட பார்ட்னர் ஆஃபீஸ்லாம் இருக்கும். நமக்கு ஏதாச்சும் டவுட் ஆர் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னா அந்த பார்ட்னர் ஆஃபீஸ்க்கு விசிட் பண்ணியோ இல்லை கால் பண்ணியோ நம்மளால் கேட்க முடியும். அண்ட் தென் இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸே கொடுக்க மாட்டாங்க. ஃபுல் சர்வீஸ் புரோக்கரில் பார்த்தீங்கன்னா காஸ்ட்டு கொஞ்சம் ஹையாக இருக்கும். இவங்க கிட்ட நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஏதாவது டவுட் அப்படின்னா அந்த பிரான்ச்சஸில் போய் கேட்கலாம், ஆர்எல்ஸ் நீங்கள் கால் பண்ணியும் கேட்கலாம். அண்ட் தென் இவங்க நமக்கு கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ்லாம் கொடுப்பாங்க. இப்போது அக்கௌண்ட் ஓப்பனிங் சார்ஜஸ் எவ்வளோ அண்ட் தென் ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் எவ்வளோன்னு பார்க்கலாம். Zerodhaவில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது ஒரு 200 rupees கட்டணும். இது இல்லாமல் நீங்கள் கமோடிட்டியில் ட்ரேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக இன்னொரு 100 பே பண்ணணும். அது வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. Groww அண்ட் Angel One இது ரெண்டுத்துலேயுமே உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங் சார்ஜஸ்னு ₹1 கூட வாங்க மாட்டாங்க. இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ உங்களுக்கு. இப்போது மெயின்டெனன்ஸ் சார்ஜ் எவ்வளோன்னு பார்க்கலாம். Zerodhaவில் எவ்ரி இயர் அவங்க 300 rupees சார்ஜ் பண்ணுவாங்க உங்கள் அக்கௌண்ட்டை அவங்க மெயின்டைன் பண்ணுறதுக்கு. அது எப்படி பிடிப்பாங்க அப்படின்னா, நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண 90 days ஒன்ஸ் உங்களுக்கு 75 rupees + 18% GST. ஸோ இந்த மாதிரி ஒரு வருஷத்துக்கு 4 வாட்டி சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு 300 rupees + 18% GST வந்துடும். Growwவில் உங்கள் அக்கௌண்ட்டை மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்குன்னு சொல்லி ₹1 கூட வாங்க மாட்டாங்க. இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. Angel Oneல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு வருஷத்துக்கு மட்டும் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. செகண்ட் இயர்லேருந்து ஒரு வருஷத்துக்கு ₹240 பிடிக்கிறாங்க. இது இல்லாமல் ஒரு ஸ்டாக்கை நீங்கள் ஹோல்ட் பண்ணுவீங்க தெரியுமா? ஸோ ஹோல்டிங்ஸில் நீங்கள் மொத்தம் ஒரு ஸ்டாக்கை ₹50,000 மேலே ஹோல்ட் பண்ணுறீங்க அப்படின்னா வருஷத்துக்கு எக்ஸ்ட்ராவாக ₹100 சார்ஜ் பண்ணுவாங்க. இப்போது இந்த 3 பேரும் எவ்வளோ சார்ஜஸ்லாம் பிடிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். நீங்கள் ஒரு ஸ்டாக்கை லாங் டைமுக்கு ஹோல்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா Zerodha, Groww, Angel One இவங்க 3 பேருமே உங்ககிட்டேருந்து ₹1 கூட சார்ஜ் பண்ண மாட்டாங்க. இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. இதே நீங்கள் இன்ட்ராடேயில் ட்ரேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா Zerodha ஒரு ஆர்டருக்கு ₹20 பிடிப்பாங்க. அப்படி இல்லைனா 0.03% பிடிப்பாங்க. இந்த இடத்துல விச் எவர் இஸ் லோவர் போட்டுருக்கு தெரியுமா? இது என்னன்னா, நீங்கள் ட்ரேட் பண்ண வேல்யூவை கால்குலேட் பண்ணும்போது அதோட 0.03%ன்றது வெறும் ₹5 ₹6 இருக்கும். அந்த மாதிரி டைமில் இவங்க ₹20 சார்ஜ் பண்ண மாட்டாங்க, வெறும் அந்த ₹5 தான் சார்ஜ் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் நீங்கள் ட்ரேட் பண்ண வேல்யூ மோர் தென் ₹30 இருக்கும். அந்த மாதிரி டைமில் இவங்க வெறும் ₹20 தான் சார்ஜ் பண்ணுவாங்க. இதுதான் இந்த விச் எவர் இஸ் லோவருக்கு அர்த்தம். Growwவில் பார்த்தீங்கன்னா அதே ₹20 தான், இந்த இடத்துல 0.05% பிடிக்கிறாங்க. Angel Oneலையும் அதே ₹20 தான், அப்படி இல்லைனா 0.25% இவங்க பிடிக்கிறாங்க. ஆப்ஷன் ட்ரேடிங்லாம் பண்ண போகிறீங்க அப்படின்னா இவங்க எவ்வளோ டேக்ஸ் பிடிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். Zerodha, Groww இவங்க 2 பேருமே ஒரு ஆர்டருக்கு ₹20 தான் பிடிக்கிறாங்க. Angel Oneலையும் அதே ₹20, அப்படி இல்லைனா 0.25%, விச் எவர் இஸ் லோவர். Zerodhaவும் Growwவும் பண்ணாத ஒன்று Angel One பண்ணுவாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டாக்கை ரிசர்ச் பண்ணி அந்த ஸ்டாக்கோட ரிப்போர்ட்ஸ் எல்லாமே நம்ம கொடுப்பாங்க. Angel One கிட்ட நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த எக்ஸ்பர்ட்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஸ்டாக்கை அனலைஸ் பண்ணி அதோட ரிப்போர்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுப்பாங்க. இதை தாண்டி இவங்க ஸ்டாக்குக்கு பை கால்லாம் கொடுப்பாங்க. இந்த ஷேரை இப்போ வாங்கலாம், அந்த மாதிரி பை கால்ஸ்லாம் கொடுப்பாங்க. பட் அந்த பை கால்ஸ் எல்லாமே 100% நம்ம சேஃப்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் ஒரு ப்ராப்ளம்னா நீங்கள் இங்கேருந்து பேங்க் போகணும். பேங்க்கில் என்ன சொல்லுவாங்க, அந்த கவுண்டருக்கு போ, இந்த கவுண்டருக்கு போ, அது இதுன்னு சொல்லுவாங்க. இதுவே டிமேட் அக்கௌண்ட்டில் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா ஆன்லைன்லேயே உங்கள் ப்ராப்ளம் என்னென்னு கேட்டு ஆன்லைன்லேயே உங்கள் ப்ராப்ளமை சால்வ் பண்ணுவாங்க. உங்கள் யார்கிட்டையாவது டிமேட் அக்கௌண்ட் இல்லை, அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், ஓப்பன் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராமோட லிங்க் தரேன். இன்ஸ்டாகிராமில் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ கைஸ், இந்த வீடியோவில் அனிமேஷன் வாய்ஸ் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா, புரியுதா? ஸோ இந்த மாதிரி உங்களோட சஜஷனை கீழே கமெண்ட்டில் போடுங்க. ஸோ தட் நெக்ஸ்ட் வீடியோ நான் எடிட் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் ப்ராப்பராக கொடுக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரைபும் என்னை இன்னும் மோட்டிவேட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவை இன்னும் பெட்டராக கொடுக்க முடியும். இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டான நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.